எனக்கு சர்க்கரை நோய் அதிகம் வந்துருச்சுப்பா. தித்திக்கும் வியாதி இது. அதாவது இனிப்பான வியாதி. அதான் சர்க்கரை நோய். அதெல்லாம் வந்துருச்சுப்பா. அது காரணம் வந்து நான் ரைஸ் அதிகம் சாப்பிட்டதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சிலிங் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து இதை தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து பார்ப்போம். அரிசி அதிகம் சாப்பிட்ற மாநிலங்கள் என்னன்னு பார்ப்போமா? இந்த இருக்கு பாருங்க. இந்த ஒரிசா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த சத்தீஸ்கர் இது ரெண்டாவது பிளேஸ். அதுக்கடுத்து இந்த ஆந்திர பிரதேஷ், இதில் தெலுங்கானாவும் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அப்புறம் அஸ்ஸாம். இந்த மாநிலங்களுக்கு அடுத்து தான் நம்ம தமிழ்நாடு ரைஸ் அதிகமாக சாப்பிடுது, அதாவது சாதம் அதிகமாக சாப்பிட்றது. ஆனால் இந்த அரிசி அதிகமாக சாப்பிட்ற இந்த மாநிலங்களில் சர்க்கரை நோயில் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு. இப்ப சர்க்கரை நோய் அதிகமா இருக்கிற மாநிலங்கள் எதுன்னு பார்த்தா, இந்த அரிசி அதிகமா சாப்பிட்ற, ரைஸ் அதிகமா சாப்பிட்ற இந்த மாநிலங்கள் எதுவுமே இல்லை. நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அதுக்கடுத்து அப்படியே இந்த இடத்துல பாம்பே, அப்படியே ஜம்ப் ஆகி பஞ்சாப். பஞ்சாபுக்கும் அரிசிக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் சம்மந்தம் இல்லைன்னா எப்படி? அவங்க அந்த அளவு சாப்பிட்றது இல்லை. அவங்க பூரா கோதுமை உணவு தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு அடுத்து டில்லி, நம்ம தலைநகரம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்துட்டு இந்த தென்னிந்தியர்கள் தான் சாப்பிடுவாங்க, மற்றபடி சாப்பிட மாட்டாங்க. இங்கே சுத்தமாக வந்து கிடையாது, கிட்டத்தட்ட சுத்தமாகவே கிடையாது. இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு சர்க்கரை நோய் அதிகம் இருக்கிற மாநிலங்கள். அப்போ இங்கே அரிசி அதிகமாக சாப்பிட்ற இந்த மாநிலங்களை விட்டுட்டு அரிசிக்கு ஓரளவு குறைவாக சாப்பிட்ற இந்த மாநிலங்களில் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா, அரிசிக்கும் சர்க்கரை நோய்க்கும் பெரிய அளவில் சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வருது. இது வந்து ஐசிஎம்ஆர், அதாவது இந்தியன் கவுன்சிலிங் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இவங்களோட கண்டுபிடிப்பு. சரி, இப்போ வந்துட்டு ஆராய்ச்சிப்படி அரிசி அதிகமாக சாப்பிட்ட மாநிலங்களில் வந்துட்டு சர்க்கரை நோய் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அரிசி குறைவாக சாப்பிட்ற இந்த பஞ்சாப்பு, இந்த மாதிரி மாநிலங்களில் வந்துட்டு சர்க்கரை நோய் அதிகம் இருக்குது. அப்படின்னா அரிசிக்கும் சர்க்கரைக்குமான சம்பந்தம் பெரிய அளவில் இல்லைன்னு தெரியுது. அப்போ என்னதான் காரணம் சர்க்கரை நோய்க்கு காரணம்? அதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மிக மிக வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு உடல் உழைப்பு மிக மிக குறைவு. உடல் உழைப்பு மிக மிக குறைவுனால அந்த இன்சுலின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கணையத்துல இருந்து சுரக்கும் இல்லையா, அது வந்துட்டு பெரிய அளவில் வேலை செய்கிறதுனாலையும், ஏன்னா உக்காந்தே சாப்பிட்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு நடக்கணும், ஓடணும், உடல் உழைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சர்க்கரை வந்து எனர்ஜியாக மாறி வெளியில் போகும், கலோரியாக மாறி. அந்த மாதிரி இல்லை. அதனால் மிக மிக முன்னேறிய மாநிலங்கள், இப்போ நம்ம வந்து சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள்லாம் முன்னேறிய மாநிலங்கள், உடல் உழைப்பு மிக மிக குறைவான மாநிலங்கள். அதனால தான் உங்களுக்கு சர்க்கரை நோய் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு கோதுமை சாப்பிடுங்க, சிறுதானியம் சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க, உடல் உழைப்பு அதிகம் இருந்துச்சா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இது வராது. இப்போ ஒரிசாவில் அதிகமாக சாப்பிட்றாங்க அரிசி, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு உடல் உழைப்பு ரொம்ப அதிகம். வெஸ்ட் பெங்கால்லையும் ரொம்ப அதிகம். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதே மாதிரி ஆல் இண்டியா லெவலில் மொத்தமாக பார்த்துருக்காங்க. அதாவது சர்க்கரை நோய் வந்து 1, 2, 3, 4ன்னு தான் வரப்போகுது அந்த நம்மளோட அனைத்து மாநிலங்களையும். அதில் பார்க்குறப்ப அத்தனை ஸ்டேட்லேயும் கிடைச்ச ஒரு புள்ளி விவரம் என்னன்னா, நகரங்களில் தான் வந்துட்டு இந்த சுகர் அதிகமாக இருக்குது, சுகர் பேஷண்ட். கிராமங்களில் வந்து சுகர் பேஷண்ட் கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? அங்கே உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகம். நம்மளோட நகர ஆளுங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக சொகுசாக உட்காந்துருக்கோம், ஏசியில் வேலை பார்க்குறோம், ஃபேன் போடுறோம், எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு நெட்லேயே வேலையை முடிச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ இதனால் வந்துட்டு நெட்டு ரொம்ப வந்து நம்மளோட வேலை பொழுவை சுருக்கிடுச்சு. முன்னாடிலாம் வந்துட்டு இபி பில்லு கட்ட நேராக போகணும், பேங்க்குக்கு நேராக போகணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏடிஎம்க்குலாம் நேராக போகணும். இப்போ அப்படி இல்லை, ஒரு ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சிடும். அப்போ உடல் உழைப்பு எங்கே? அப்போ அது சேமிக்கப்படுதில்ல, அதுதான். ஸோ எந்த வித ஒரு நல்லதுலேயும் மறைமுகமான கெட்டது இருக்கும், எந்த உள்ள மறைமுகத்துலேயும் ஒரு மறைமுகமான நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, உடல் உழைப்பு இருக்கணும். உடல் உழைப்பு அதிகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஆய்வு. சரி, இப்போ வந்துட்டு நிறையா வந்துட்டு கெமிக்கல்லாம் நான் வந்து ஃபார்ம் போடுறாங்க இந்த அரிசி விளைவிக்கிறதுக்கு. அப்படிங்கிறதுனால தான் அரிசி வந்து சர்க்கரை நோய் உண்டு பண்ணுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, அது வந்து அந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி
கிட்டத்தட்ட மன்னர் காலம் அதுக்கு முன்ன இருந்தே நம்ம அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா அன்னைக்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லையே. அதனால் உடல் உழைப்பு அதிகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரிசி மட்டும் இல்லை, நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் எந்த நோயுமே வராது. இதுதான் வந்துட்டு ஐசிஎம்ஆரோட கண்டுபிடிப்பு. அதனால் நீங்கள் அரிசியை குத்தம் சொல்லிட்டு இன்னும் ஃபேனை போட்டுக்கிட்டு ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உடல் உழைப்பை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சோறு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது.